ஃபாக் லைட்லாம் போட்டுக்கிறாரு. என்னப்பா செய்றீங்க? ரெட் கலர்ல ஆன மாதிரி இருக்கு. Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Gripping Uzi, spitting dookies at the bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. என்னாச்சு யோ மோட்டோ? என்னாச்சு? டிஸ்பிளே ஜாம் ஆயிடுச்சா? ஜிஎஸ் பார்த்தியா? ஜிஎஸ் போச்சு பத்தியா? 1250 ஜிஎஸ். இறங்கி நின்று கை கொடுத்து பேசிட்டு வந்தேன். தொட்டு பார்த்தா எப்படி திரும்ப இருந்துச்சு இந்த வண்டி? ஐயா குஞ்சாவா? ஐயா குஞ்சா? ஐயா குஞ்சா எதுக்கு நான் சொல்றேன்? என்னென்ன ரெட் கலர்ல ஆன மாதிரி இருக்கு? தண்ணி ஊற்றணும் இந்த சிமெண்ட் இது போட்டுருமா? சீடு கொஞ்சம் கம்மியாகட்டுமா? இது கம்மியான ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் என்ன 4 ஃபால்ஸ் தான் இருக்குது, மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிலாம் இது வரைக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. அது பண்ணிக்கிட்டு கலரே மாறின மாதிரி இருக்கு. எது தலாம் டிஸ்க் நிறைய இது போட்டிருக்கா லைட் எல்லாம். இது இந்த லைட் இது எல்லோ, இது ஒயிட் ஆனா எல்லாமே ரெண்டுமே டபுள் கலரா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்தாலே ஹிமாலயாவில் தான் இந்த லைட்டு கீழே எரிய வச்சுட்டு போடுவாங்க, பார்த்துருக்கேன். பிவிஎஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேர்பின் பென்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க ஒரு கடையில் பணியாரம் சாப்பிட்டோம். ஆனால் பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்த பிறகு இந்த இடத்துல ஒரு அக்கா பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக இதே கடை தான், அந்த கடை தான் பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து செம்ம காரமாக இருந்துச்சு பிவிஎஃபே. ஆனால் இப்போ செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, காரமே இல்லை, லைட் காரம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் 15 பணியாரம் சாப்பிட்டேன், மோட்டோ 15 பணியாரம் சாப்பிட்டாரு. ஐயோ செம்ம டேஸ்ட்டு பிவிஎஃபே. கொல்லிமலைலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பணியாரம்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சூப்பராக இருக்கும் பிவிஎஃபே. இங்கே இதுதான் ஃபேமஸே வா. ஐயோ எப்படியா போகிறது ப்ரோ? இரு ப்ரோ, அவர் மோட்டோ எங்க? அண்ணா செம்மேடு எப்படின்னா போகிறது? செம்மேடு வரதன் ஹோட்டல்லாம் இங்கே தான் இருக்கா? ஓகேண்ணா, ரவிண்ணா. ஓகேண்ணா. ப்ரோ ஏன் ப்ரோ இந்த ஓட்ட முடியல? பிஎஃப்ஐ இப்போ நேராக வந்து செம்மேடு தாங்க போயிட்டுருக்கோம். செம்மேடுக்கு வந்து இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. செம்மேடு போயிட்டு ரூமில் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஆகாய கங்கை தாங்க போய் பார்க்க போகிறோம். என்னடா ராஜன் சோகமாக உட்காந்துருக்காரு. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு சொல்லுங்கள் ப்ரோ. வாங்க ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியரா? இப்படி சோகமாக உட்காந்துருக்க? என்ன திருன்னு முழிக்கிறாரு? பிஸ்கெட் இருக்காடா? பிஸ்கெட் இருக்கா? பிஸ்கெட் இல்லையா ப்ரோ? வரேன் ப்ரோ, பாய். ஓகே பிஎஃப்ஏ, என்னன்னு தெரியல, ராஜன் சோகமாக உட்காந்துருந்தாரு. நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல, ஏதோ லவ் ஃபெயிலியர் போல். பாவம். இப்போ செமையாக இருக்குங்க அந்த பிளேஸை பாருங்க, வேற லெவலில் இருக்குது. காளி யோ என்னையா அது? செம்மையாக இருக்கு. இப்போ ராஜன் உட்காந்துருந்தாரியா? என்னையா அது? ராஜன் உட்காந்து சரி லவ் ஃபெயிலியரானு பக்கத்தில் போய் கேட்குறேன். ஆமாம் லவ் ஃபெயிலியர்ன்ட்டு உட்காந்துருக்காரு என் மனுஷன். யாரு? ராஜன். நாங்கள் தங்குற ரூமுக்கு வந்துட்டோம். அந்த வந்து போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் எப்படி ஆஃப் ரோட் பண்ணி, நானும் எல்லா இதுலேயும் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையுமே ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி தான் ரூமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா செமையாக இருக்குது. இதுவே போதுமே ஆஃப் ரோடு. அப்பா சரி எல்லா வண்டியும் வந்துட்டுருக்கு பிஎஃப்ஏ. ஓஹோ ஆட்டேஜ் வந்து விட்டோ பிஎஃப்ஏ. இந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லாக தங்கிட்டு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்னும் போகணுமா? நான் கூட அந்த இடம் தான் நினச்சிக்கிட்டேன்.
இந்த முன்னாடி போகிறாரு பையன், இவர் வந்து இந்த ரெசார்ட்டோட வேலை பார்க்குற பையன் போல், நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறாரு. ஓகே பிஎஃப்ஏ அவருடைய நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அப்பா செமையாக இருக்குங்க, மாடிப்படி தான் இருக்குது. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுப்போம், உடம்புலாம் வலி தாங்க முடியல. நான் வேறு ஒரு 4-5 நாளாக தூங்கலை பிஎஃப் சரியாகவே, ஒர்க்கு பிஸி, ஒர்க்கு சரியாக தூங்கலை. போயிட்டு கொஞ்சம் தூங்கணும். இப்போ உள்ள ரூம் இருக்குது, நான் உங்களை அப்படியே ரூம் மட்டும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக அப்படியே காமிக்கிறேன் ஓகேவா. சரி முதல்ல இந்த சாமான் சட்டுப்பிட்டு சாமான் எடுத்துகிட்டு போய் முதல்ல ரூமில் போய் போடுவோம். அப்படின்னா நம்ம வந்து இந்த காட்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ரூம் ரெசார்ட் வேறு லெவலில் இருக்குது பிஎஃப். ஆனால் வெயில் தான் கொளுத்துது, கொஞ்சம் சில்னஸ் இருக்குது, நான் ரொம்ப இல்லை, ஆனால் வெயில் கொளுத்துது, பட்டையை கலப்புது வெயில். செம்மையாக எனக்கு பின்னாடிலாம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆஃப் ரோடு செட்டப் தான். இந்த மலையை அப்படியே இது பண்ணி அப்படியே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பிஎஃப் இடமே. ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நம்ம வண்டி பார்க்கிங் ஃபுல்லாக வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம், அங்கே உள்ளார பார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். அப்பா செம்மையாக இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வண்டி வந்து பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா செலக்குட்டிகளும் நிற்கிறானுங்க. அப்படியே உள்ளே போனோம்னா பாருங்க இதெல்லாம் வந்து ஹால் ரூமு. அப்படியே போயிட்டு இது வந்து கிச்சனு, நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வைப் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். இது வந்து பெட்டு ஓகேவா. இங்கே வந்து 3 ரூம் இருக்குது. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆளுக்கு வந்தால் இங்கே பெட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லாம் பெட் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டு எல்லாம் வரிசையாக படுத்துக்கலாம். டிவி இருக்குது, அப்புறம் ஏசி எல்லாமே இருக்குது. இங்கே இது ஒரு ரூமு, ஃபஸ்ட் ரூமு, அது ஒரு ரூமு ஓகேவா. காமிக்கிறேன் பாருங்கள், இது ஒரு ரூமு பிஎஃப். சின்னலாம் தூங்கிட்டு இருக்காப்புல, பசங்களாம் தூங்கிட்டு இருக்காப்புல. செமையாக இருக்கா பிஎஃப். என்ன ப்ரோ ஆச்சு, என்னையா அது எல்லாம் ஒவ்வொரு எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஆகாயங்கை தாங்க கிளம்பிட்டோம். ஆகாயங்கை போயிட்டு ஏன்னா நானும் 4-5 வாட்டி போயிட்டேன், ஆகாயங்கை பார்த்ததே இல்லை. இந்த தடவை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 படி நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி கீழே இறங்கி போய் குளிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஹாய் காய்ஸ் பிஎஃப்ஏ, இப்போ வந்து நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோம்னா ஆகாயங்கை தான் கிளம்பிட்டோம். நம்ம வந்து என்ன வண்டி ஓட்டுறோம் பாருங்க பிஎஃப்ஏ, R15 ஓட்டுறோம். ஐயோ R15 ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆகாயங்கைக்கு போயிட்டுருக்குறோம். ஒரு 1200 படி தான், ஜஸ்ட் 1200 படிங்கிறானுங்க. இறங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறும்போது டப்பா கிளிய போகுது. ஏ என்னையா செய்யற சூப்பர் வேலை செய்யறான்னு பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1000 அடி கீழே இறங்குறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு. அண்ணே ஏற முடியுமாண்ணே திருப்பி? நீங்க கஷ்டம் ப்ரோ. ஐயோ ஐயோ கொல்ல நிற்கிறாங்களே எல்லாம். யூஎஃப்ஏ இது வரையுமே ஓரளவு கட்டாந்தரையாக தான் இருந்தது. அங்கே பாருங்க செங்குத்தாக இறங்கிட்டு இருக்காங்க ஐயா. ஐயோ கடவுளே. ஏய் யூஎஃப்ஏ நம்ம போய் இந்த அருவியை பார்த்தாகணுமாங்க. ஐயோ உங்களுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறோம்யா, ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு அப்படியே 80 டிகிரி கீழே இறங்குது யூஎஃப்ஏ. என்ன அருவி கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்னும் வந்து அரை மலை இறங்கிட்டேன், இன்னும் அரை மலை இறங்கணும். ஊற்றிட்டு இருக்கு பாருங்க, என் காலை பாருங்களேன் எப்படி நடுங்குது எப்படி பாருங்களேன். பிஎஃப்ஏ ஒர்த்து பிஎஃப்ஏ 1600 பட்டி இறங்கி வந்ததுக்கு பாருங்க வர்ற மாதிரி இருக்கியா. ஃபஸ்ட் டைம் குல்லிகில்ஸ் வந்து இந்த ஆகாயங்கை, மற்றபடி நான் குல்லிகில்ஸ் வந்திருக்கேன் ஆனால் ஆகாயங்கை வந்ததில்லை. பா உண்மையிலேயே ஆகாயத்துலேருந்து ஊற்றுற மாதிரியே இருக்கு. என்னப்பா செய்கிறீங்க?
ஏயா அப்போவே சொன்னல குளிச்சுட்டு நடுங்குறியா? பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆகாயம் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு பசங்களாம் அங்கே குளிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து இங்கே ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும். சரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டேஜ் போடுறேன். நம்ம சந்துரு வெடிங்கிற மாதிரி நம்ம சந்துரு பாயும் நானும் தான் இங்கே. என்னடா ஓவரா குளிருதா? எப்படி இருந்தது நீ குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. என்னடா சொல்லு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுடா. இது வரைக்கும் குளிச்சிருக்கியா? இது வரைக்கும் இங்கே இந்த பக்கம் வந்ததுலண்ணா. இந்த பக்கம் இல்லை, வேற எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸில்? எந்த வாட்டர் ஆற்றுல போனால் தானே இனிமேல் நம்ம போகிறோம். பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆகாய கங்கையில் குளிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் குளிக்கல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி, கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கா, அதனால் நான் குளிக்கல. ஏன்டா எங்கடா போகிற? நான் குளிக்கல பிஎஃப்ஏ, எனக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கா, அதனால் நான் குளிக்கல. சரி நாளைக்கு இன்னைக்கு நைட்டு எதாவது மாத்திரை எடுத்துகிட்டு போட்டுட்டு நாளைக்கு மாசிலா அருவி அங்கே போய்ட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். பசங்க எல்லாம் போயிட்டு எப்படியா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ப்ரோ முன்னாடியெல்லாம் சாரல் அடிக்குது. முன்னாடி அந்த அருவிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாரல் அடிக்குது. ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நின்னாங்க. அந்த அருவிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த தண்ணி மேலேருந்து கீழே விழுகுதுல, அந்த இடத்துல போய் நிற்காதீங்க. நின்னீங்கன்னா மண்டையெல்லாம் அப்படியே வலி எடுத்து சரியான மேலே வந்து ஹைட்டு ஓவர் ஹைட்டில் இருந்து தண்ணி விழுகிறதுனால மண்டையில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுகுது. நிறைய படி ஏறி போயிட்டுருக்கோம். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். 1200 படி பிஎஃப்ஐ இப்போ ஏறணும் நம்ம. இப்போ கடவுளே, 4 படி ஏறினதுக்கு நாக்கு தள்ளுது. நான் உண்மையிலே சொல்கிறேன் பிஎஃப்ஏ, வயசான டிக்கெட் யாரும் வராதிங்க சரியா? ரொம்ப அதுவும் தான் ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரிலாம் வரவே வராதிங்க. உங்களுக்காகவே அருவியெல்லாம் இங்கே இருக்குது. மாசிலா அருவி படிக்கட்டுலாம் கிடையாது, சின்னதாக தான் இருக்கும். ஓகே, நான் மேலே போய் விளாக் பண்ணுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்மேடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா வந்து ரூமுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தான் பிஎஃப் இருக்குது. சரி இங்கே நைட்டு டின்னருக்கு எதாவது சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பசங்களாம். இப்போ பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுங்க இருந்தால் 2 பேரும் வந்தாங்க. R15 பாருங்களேங்க, பின்னாடி டாப் ரேக்லாம் ரெடி பண்ணி ஹேண்டில் பார் செட்டப் பாருங்கள். அப்படியே சேம் எம்டி இருக்குது பார்த்தீங்களா, எம்டி எடுத்ததுக்கு அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இடிக்கும் போல், இதை மட்டும் கொஞ்சம் நறுக்கி விட்டுருக்காங்க பிஎஃப்ஏ. செமையாக இருக்குது பிஎஃப்ஏ R15. எனக்கு இது இப்போ ஓட்டி பார்த்தேன், R15 ஓட்டின ஃபீலே இல்லை பிஎஃப்ஏ. செம வேறு லெவலில் இருக்குது. ஃபாக் லைட்லாம் போட்டுக்கிறாரு, ஃபாக் லைட்லாம் போட்டு வெறித்தனமாக இருக்குது பிஎஃப்ஏ. ஒயிட் கலரில் பக்காவாக இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம பெனலி நின்றுட்டுருக்கு 300. 300க்கே பாருங்கள் பிஎஃப்ஏ 2 டிஸ்க் கொடுத்துருக்குறானுங்க. Moving through your town, doobie dookie doo doo wow, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopty from the bounce.